சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில் ஆட்டுற கதையா இங்க ஈஸ்வரி சேது கிட்ட போய் சேது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுப்பா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், என்ன சின்னம்மா, என்ன இவ்வளவு பதட்டத்தோட வரீங்க, என்ன சின்னம்மா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேது கேட்கிறாரு. அதுப்பா, இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு திருட்டு நடக்க போகுதுப்பா, அதை நீ எப்படியாவது போய் தடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், என்ன சின்னம்மா சொல்றீங்க, திருட்டு நடக்க போதா? திருட்டு நடக்க போதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுதுன்னா போலீஸ்க்கு சொல்லுங்க, எதுக்கு சின்னம்மா என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், அது ஏன்பா கேட்குற, இந்த வீட்டில் என்னென்னமோ அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் கண்டும் காணாம தான் போக வேண்டியதா இருக்கு. பாவம் தமிழ்ச்செல்வி மொய் விருந்துல அவ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச 1,00,000 ரூபாய் பணத்தை அவ காலேஜுக்கு இன்னைக்கு கட்ட போறா. அந்த பணத்தை ஒரு திருட்டு கும்பல் திருடுறதுக்கு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு பாவம் அந்த பணத்தை அவகிட்ட இருந்து பறிக்க பாக்குறாங்கப்பா. நீ முடிஞ்சா அந்த இதை தடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம். என்ன சின்னம்மா, அவளை பத்தி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், எனக்கு புரியுதுப்பா, உனக்கு அவளை பத்தி பேசினா பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். 1000 தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி, ஆசையா காதலிச்சு அவளை கல்யாணம் நீ பண்ணிக்கிட்ட. என்னதான் அவ பொய் சொல்லி அப்படி இப்படின்னு இருந்தாலும் 1000 தான் இருந்தாலும் அவன் பொண்டாட்டி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்லவும், சேதுக்கு பார்த்தா மனசு கேட்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது அமைதியாவே இருக்காரு. சரிப்பா, நான் சொல்றத சொல்லிட்டேன், நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஈஸ்வரி வந்துருது. சேதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. தமிழ்ச்செல்வியோடைய பணம் திருடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்த்தா எடுத்துடுறாரு. காரை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு. வர வழியில பார்த்தா 4-5 பயலுக்கு ஓடியாந்துகிட்டு இருக்காங்க. என்ன தடிமாடு மாதிரி இருக்காங்க, கையில வேற பைய வச்சிருக்காங்க, ஓடி வேற வராங்க. அப்புறம் பார்த்தா சேது வண்டியை நிப்பாட்டி அவங்க கிட்ட சண்டையெல்லாம் போட்டு பணத்தை வாங்குறாரு. பணத்தை வாங்கிட்டு இருக்கையில தான் பின்னாடியே பார்த்தா தமிழ்ச்செல்வி வசந்தி ஓடியாந்துகிட்டு இருக்காங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா, இந்த திருட்டு பயலுக படுவாவி பயலுக எங்க கிட்ட இருந்து பணத்தை பொடுங்கிட்டு ஓடியாந்துட்டாங்கப்பா. நல்ல வேலைக்கு அந்த பணம் அப்படியே திருடு போயிருமோன்னு நினைச்சோம், நல்ல வேலைக்கு தெய்வமா வந்து நீங்க அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும், அப்பதான் பார்த்தா சேதுக்கு புரியுது, சின்னம்மா சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு பார்த்தா ஈஸ்வரிட்ட போய் இந்த பணத்தை யார் எடுத்துருனா எதுக்கு திருட சொன்னாங்க என்ன ஏதுன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சேது யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்றாரு. தமிழ்ச்செல்வி வசந்தியும் பார்த்தா கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது எதுவுமே பேசாம காரை வேகமா எடுத்துட்டு வீட்டுக்கு போறாரு. சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கூப்பிடவும், வாடாவா நீ இப்ப வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வருது. என்னப்பா சேது, என்ன ஏதோ பதட்டமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இல்ல சின்னம்மா, நீங்க காலையில சொன்னீங்க தமிழ்ச்செல்வி பணத்தை யாரோ திருட போறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னீங்க. அதே மாதிரி அவளுடைய பணத்தை திருட்டு போய் அந்த திருட்டு பயலுக ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள நான் பிடிச்சிடிச்சு தட்டிட்டு பணத்தை வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா திருட போற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? திருடு போற விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப அதை யாரு திருடி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும்ல, அது யார் என்னன்னு சொல்லுங்க சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், அதெல்லாம் எதுக்கு சேது, எதுக்கு அதெல்லாம் சொன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான் வரும், அதெல்லாம் வேணாம் சேது, விடு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், சும்மா சொல்லுங்க சின்னம்மா யார் அது அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா சேது கேட்கிறாரு. அது ஏன்பா கேட்குற, இந்த சாவித்திரி இன்னும் திருந்துற மாதிரியே இல்லை. சாவித்திரி மக தாமரை உன்கிட்ட கெட்டு போகாம கெட்டு போனேன்னு சொல்லி ஊரு முழுக்க பஞ்சாயத்தை கூட்டி உன் பேரை அசிங்கப்படுத்தினா. இப்ப என்னன்னா அந்த சாவித்திரி தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு படிக்க கூடாது அப்படின்றதுக்காண்டி தமிழ்ச்செல்வி பாவாவ கஷ்டப்பட்டு மொய் விருந்துல கிடைச்ச 1,00,000 ரூபாய் பணத்தை ஆட்களை ரெடி பண்ணி இந்த சாவித்திரி தான்ப்பா திருட சொன்னது அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி சொன்னதும் சேதுக்கு பயங்கரமா கோபருது. என்ன சொன்னமா சொல்றிய, உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. அட ஏன்பா, உண்மைதான், சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன், அதான் எனக்கு மனசு கேட்கல. பாவம் அந்த பிள்ளையே கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த பிள்ளை, அது ஏதோ படிச்சு ஒரு வாழ்க்கையில முன்னேற பாக்குது, அது பணத்தை போய் இந்த சாவித்திரி திருட நினைக்கலாமா, அதான் எனக்கு மனசை கேட்காம உன்கிட்ட வந்து சொன்னேன். நல்ல வேலைக்கு நீ அந்த திருட்டு பயில்கிட்ட இருந்து அந்த பணத்தை தமிழ்ச்செல்விகிட்ட வாங்கி கொடுத்துட்ட, ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேஷம் போட்டு சாவித்திரி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கு. சேதுக்கு சாவித்திரிக்கு மேல ரொம்ப கோபம் வருது. விட்டா 4 அறை விட்டுருவாரு போல சேது, அந்த அளவுக்கு சாவித்திரி மேல பார்த்தா சேதுக்கு பயங்கரமா கோபம் வருது. இது என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.